ஓணம் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எதுக்காக கொண்டாட போகிறாங்கன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் என் டவுட் என்னங்கிறத சொல்கிறேன். பேசிக்காக ஓணம் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் மகாபலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர். எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லா மக்களையுமே செல்வ செழிப்பாக வாழ்த்தினார். அதே மாதிரி அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். மக்கள் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேறும். ஸோ அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது அவரோட புகழ் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பரவுது, உலகம் ஃபுல்லாக பரவுது. இதை பார்த்து பொறாமை அடைஞ்ச விஷ்ணு கடவுள் பார்த்தீங்கன்னா வாமன அவதாரத்தில் வர்றாரு. அது அவதாரம் பார்த்தீங்கன்னா 3 அடி தான் இருக்கும். அவர் வந்துட்டு கேட்குறாரு இந்த ராஜா கிட்ட, நீ என்ன மக்களுக்கு யார் என்ன கேட்டாலும் கொடுப்பியாமா அப்படின்ட்டு. ஆமாம், யார் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்னா நிச்சயமாக கொடுப்பேன் அப்படின்னா, எனக்கு வந்து 3 அடியில் வந்து நான் வைக்கிறது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட ஸ்டெப்பு 3 அடி வைப்பேன், அதில் என்னென்ன இருக்கோ அது வேணும் அப்படின்ட்டு. இதனால என்ன வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றாரு. அப்படி இருக்கும்போது வாமனன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடியில் வானத்தை ஃபுல்லாக வச்சிட்றாரு, 2வது அடியை பூமி ஃபுல்லாக வச்சிட்றாரு, 3வது அடி அவர் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுது. அப்போ ராஜாட்ட கேட்குறாரு, எனக்கு 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நீ 3வது அடிக்கு இடம் தரேன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா மகாபலி ராஜா கீழே குமிஞ்சு அவரோட தலையை காட்டுறாரு, என் தலையில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்படி அந்த வாமனன் பார்த்தீங்கன்னா அவர் தலையில் வச்சோன்னே இந்த ராஜா பார்த்தீங்கன்னா பாதாள உலகத்துக்கு போயிடுறாரு. அப்படி போகும்போது அவர் கேட்குறாரு, என் மக்கள் நான் இருந்த வரைக்கும் செல்வ செழிப்பாக நல்லா இருந்தாங்க, ஸோ வருஷத்துக்கு ஒரு டைமு நான் வந்து பார்க்கணும் அவங்க இதே மாதிரி செல்வ செழிப்பாக நல்லா இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு விஷ்ணுவும் பார்த்தீங்கன்னா அந்த வரத்தை கொடுத்துறாரு, வருஷத்துக்கு ஒரு டைம் நீ வரும்போது உன் மக்கள் நல்லா இருக்காங்கங்கிறத நீ பார்ப்ப அப்படின்ட்டு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ராஜாவை வரவேற்கிறதுக்காக தான் இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா பூக்கோளம் போட்டும் நல்ல விருந்துக்கான சாப்பாடை பரிமாறியும் இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டி ஃபங்க்ஷன் டான்ஸ் அப்படின்லாம் நடத்தியும் ராஜாவை வரவேற்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு ஏன் ஒரு நல்ல ராஜாவை பார்த்து பொறாமல் வந்துச்சு? அதுக்கும் ஒன்று போட்டிருந்தாங்க, இவர் பார்த்தீங்கன்னா அரக்கர் வம்சத்தில் பிறந்த ராஜா அப்படின்ட்டு. என்னதான் அவர் அரக்கர் வம்சத்தில் பிறந்தாலுமே அவர் நல்லது தானே பண்ணார். அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு ஏன் பொறாமல் வந்துச்சு? நான் ஒரு 4-5 வெப்சைட்டில் செக் பண்ணியுமே இதுதான் அதுக்கான பதிலாக போட்டிருந்தாங்க. உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மித்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். உங்களுக்கு தெரிஞ்ச மலையாளி ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கரெக்டான ஆன்சருங்கிறத கேட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.